உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மைக்கு பெயர் போனது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் இந்த துலா ராசியில தான் உச்சமாறார். அதனால பார்த்தீங்கன்னா நேர்மையின் சிகரம் யாருன்னு கேட்டால் இந்த துலா ராசி தான். வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியவர் துலா ராசி என்பவர். என் பிரச்சனைலாம் தீரவே தீராது சார், நான் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் சார், எனக்கு சமாளிக்க தெரிஞ்சு போச்சு எப்படின்னு வாழ்க்கையை வாழணும்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை அப்படியே வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சில பேருக்கு. சில பேருக்கு எனக்கு பழகிருச்சு சார், எங்கே போனாலும் பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சில பேருக்குலாம். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் வாழ்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாராங்க. இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக உபஜயஸ்தானத்தில் அந்த கேது பகவான், அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதுலையே ரொம்ப வலிமையான கிரகம். நைசர்கிய பலம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். நைசர்கிய பலத்தில் அந்த கேது பகவானுடைய அமைப்பு தான் இருக்கிறதே பலம். அப்போ அந்த பலமான கேது பகவான் 11ஆம் இடத்துல வர்றது மிக சிறப்பு. வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க போகிறீங்க. எனக்கு வேலை இல்லை சார், நீங்கள் என்ன சார் சும்மா சொல்கிறீங்க, வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்கள், அது மட்டும் போதும், எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தால் போல் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலையில் நெருக்கடி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியெலாம் தவிடுபடி ஆகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் உங்களை டார்ச்சர் பண்ணாலும் சரி, அவங்களாம் மாறி போயிடுவாங்க, அவங்களாம் உங்களை விட்டு தெரிச்சு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த கேது பகவான் கொடுப்பாரு. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள், வேறு எதுவுமே இல்லை, அப்ளை பண்ணுங்கள். உடனே அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைச்சிடும். ஆனால் அந்த இடத்துல சிறப்பான ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. அதனால் வேலையில் நெருக்கடி இருக்குது, வேலை மாறணும், நீண்ட காலமாக வேலையில் ஒரே வேலையில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய லாபங்கள் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடைய போகிறீங்க, மிகப்பெரிய காசு வரக்கூடிய நேரம். கரெக்டாக பயன்படுத்திங்க. இல்லை இந்த வாட்டி நான் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் நேர்மையாக தான் இருப்பேன், நியாயமாக தான் இருப்பேன். அந்த நேர்மை நியாயம்தான் உங்களை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. யாரெல்லாம் நேர்மையாக இருந்தீங்களோ, நியாயமாக இருந்தவங்களுக்கு தான் இந்த ராகு கேது கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள். நீங்கள் நேர்மையாக நியாயமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்துரும். அதே தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கு. அதுபோல நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது வருது, மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு மிகப்பெரிய லாபம். அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதே போல் ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப நாள் ஆசை, ஆரம்பித்து நின்று போச்சு, பணம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, வீடு கட்டி முடிச்சிருவீங்க. அதே மாதிரி புது வீட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணுறேன் சார், ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் பணம் கொடுத்தேன், வீடு முடியாமல் இருக்குது, அதெல்லாம் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே வீடு கம்ப்ளீட்டாக நீங்கள் கையில் வந்துடும், உங்களுக்கு கவலையப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களை தொழிலில் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. எங்கே போனாலும் கடைசியில் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுது சார், அப்படியே நான் நின்றுவேன் சார், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணுறதில்லை சார், நம்மளுக்கு தெரியுது நடக்காதுன்னு, அதனால் முயற்சி பண்ணல. ஆனால் இந்த வாட்டி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியில் முடியும், அதில் டவுட்டே வேண்டாம். அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஒன்று பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா. இல்லை சார், கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டு இருக்கு, என் மனைவி தரமாட்டுறாங்க, என் கணவர் தரமாட்டுறாங்க, என் கூட என் குழந்தைய வச்சுக்கணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பதற்கு இந்த கேது பகவான் காத்துட்டு இருக்கார். கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க.
அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். நிறைய துளாராசி என்பவர்கள் என்னென்னா, நான் என்ன மாதிரியே வரக்கூடிய பொண்ணு இருக்கணும், வரக்கூடிய வரன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள், இரண்டாம் திருமணத்திற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுக்கு இது பயிற்சி இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீண்ட காலமாக குழந்தை இல்லை எனக்கு. நிறைய துளாராசி நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை. சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு, ஆண்களா பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான சில குறைகள் இருக்கும். அது மற்ற கிரகத்தையும் பார்க்கணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது குழந்தை இல்லாமல் இருக்குன்னா இந்த வாட்டி முயற்சி பண்ணுங்க, இயற்கையாக கிடைச்சிரும். இல்லை சார் நான் டாக்டர்கிட்ட தான் போனேன், டாக்டர்கிட்ட ட்ரை பண்ணியும் கிடைக்கலன்னா திருப்பி இந்த வாட்டி செக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல உறுதியாக உண்டு. அதே போல துலா ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே சரியாகி நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை, அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பண வரவுகள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்தில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணத்தை அப்படியே இழுத்துட்டு வந்து கையில் கொடுக்கும். அதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. நீண்ட காலமாக வரல சார், ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணேன் அது வரல, வெளியில் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் தரேன்னு சொல்ல தரல, இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது வரவே இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க்ல எக்ஸாம், அதே மாதிரி நீட் எழுதுறீங்க, ஜேஇ எழுதுறீங்க, இது டோஃபெல் எழுதுறீங்க, ஜிஆர்இ எழுதுறீங்க, என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், இந்த மாதிரி பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும், வெளிநாடு போகிறதுக்கான உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு, அதெல்லாம் எடுத்துக்கங்க. இல்லை எனக்கு அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய துளாராசி என்பவர்கள் நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்துட்டீங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். எப்பவுமே நேர்மையாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ப்பை சில நேரம் தவற விட்டதுனால தான் இந்த நிலைமையே உங்களுக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு திருப்பி வரும், அதை பயன்படுத்திங்க, சிறப்பாக இருப்பீங்க. சார் என் பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான் சார், துளாராசி, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், டெம்பரவரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்களெல்லாம் பர்மனெண்டான ஒரு ஜாப் கிடைச்சுன்னா அங்கேயே செட்டில் ஆயிடுவார், கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் பிஆர் வாங்கக்கூடியவர்கள், கிரீன் கார்டு வாங்குறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள். வெளிநாட்டில் நிறைய நெருக்கடியை சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் சரியில்லாதனால நீங்கள் நெருக்கடியில் இருப்பீங்க. நான் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன், அவர் தேவையில்லாமல் என்னை பாலிடிக்ஸ் பண்ணி மாட்ட வச்சிடறாரு, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுனு, கம்பெனியோட மூடி இருப்பாங்க, அதனால் வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டில் போய் கூட ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை, சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை, எடுத்த காரியத்தில் வெற்றியை, வேலை வாய்ப்பை, தொழிலில் முன்னேற்றத்தை, ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போது. என்னன்னா உங்களுடைய தசா புத்தி, ராகு கேது நல்ல இடத்துல இருக்கனால நல்லது நடக்க போகுது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கான்னு ஒரு செக் பண்ணிங்க. தசா புத்தி நிறைய துளாராசி என்பதுக்கு என்னென்னா இந்த சனி திசை புதன் திசை வரும்போது நிறைய பிரச்சனையை கொடுக்காமலாம் இருக்காது. அவங்களாம் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்து முடிவெடுப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலன்களாக மாறலாம். அதே போல் இந்த ராகு கேது தசை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகு கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டுனா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.